வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வாழைக்காய் மிளகு கறி பண்ண போகிறோம். இந்த கறிக்கு ஒரு பொடி வறுத்து அரைச்சி சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால வித்தியாசமான சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிக்கலாம். இந்த காம்பு பகுதியையும் நுனி பகுதியையும் கட் பண்ணிட்டு மேல் தோலை கம்ப்ளீட்டாக சீவிராம அங்கங்கே தோல் லைட்டாக தெரிகிற மாதிரி சீவிக்கங்க. இதே மாதிரி மற்ற வாழைக்காயில் உள்ள தோலையும் சீவிக்கலாம். இதை ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்னஸில் கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு தண்ணியில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்கும். 3 வாழைக்காயையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. நம்ம இன்னைக்கு மண்சட்டியில தான் இந்த வாழைக்காய் மிளகு கறியை பண்ண போகிறோம். இந்த மண்சட்டியில் 2 டீஸ்பூன் மிளகு. இந்த டிஷ்ஷுக்கு மிளகு காரம் தான், அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. எண்ணெய் எதுவும் சேர்க்காம மிதமான தீயில வச்சு நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லா வாசனை வர வரையும் கருகிராம வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம லேஸ் கொரப்பான பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி லேஸ் கொரப்பா அரைச்சிக்கங்க. அடுத்து இந்த பேன்ல 2.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. சீரகமுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 7 பூண்டை தோல் உரித்து 1-2 இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு பூண்டு நிறைய சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். அடுத்து கறிவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷமாக வதங்கிருச்சு. அடுத்து இதில் ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவு சேர்த்தா போதும், இதுக்கு மேலேயும் நிறைய சேர்த்துறாதீங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சேர்த்த தக்காளி எல்லாம் வதங்கி ஓரளவு மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிட்டு இருக்கலாம். தக்காளி எல்லாம் வதங்கி ஓரளவு மசிஞ்சு வந்திருக்கு. அடுத்து இதில் தண்ணியில் போட்ட வாழைக்காயை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காயை 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் நம்ம வறுத்து கோர்ஸாக அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி பவுடர் ரெடி பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் வாழைக்காய் மிளகு கறி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நம்ம சேர்த்த பொடியெல்லாம் எல்லா காயிலையும் கோட்டாகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1 கை அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் பார்த்தீங்கன்னா 3/4 பங்களவுக்கு வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் மூடி எதுவும் போட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அப்பப்போ மட்டும் பரட்டி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டோம்னா வாழைக்காய் நல்லா ஃபுல்லாக வெந்து வந்துடும்.
அடிக்கடி இந்த மாதிரி கரண்டியை போட்டிங்கன்னா வாழைக்காய் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ நம்ம கிளறி விடும்போது தேவைப்பட்டா கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கங்க. தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. சேர்த்தோம்னா இன்னுமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அப்பப்போ இடையில இந்த மாதிரி பிரட்டி விட்டு நம்மளுடைய வாழைக்காய் ஃபுல்லாகவே வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வாழைக்காய் மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மிளகு கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.